வணக்கம். இந்த தடயம் வலியுறுத்தி தளத்தில் உங்களுடைய அந்த காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டம் வந்து இந்த அளவில் நீங்க தொடங்கின காலத்திலிருந்து இந்த வரைக்குமான அந்த போராட்டம் எந்த அளவில் அது வளர்ச்சி அதை எப்படி நீங்க கொண்டு போய் சர்வதேசத்துக்கு சேர்த்திருக்கீங்களா சம்பந்தமான உங்களோட கருத்து எங்களோட பகிர்ந்து. வணக்கம். அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தலைவி தம்பிராசா செல்வராணி. என்ற கணவர் முத்துலிங்கம் ஜானசெல்வம் கடைசி வட்டுவகால் இறுதி யுத்தத்தின் போது வட்டுவகாலில் சரணடைந்தவர். 2009 5/17 அன்று இராணுவம் என்ற கணவனை 100க்கும் மேற்பட்ட பஸ் ஃபண்டுகளில் ஏற்றிய உறவுகள் போராளிகளில் எனது கணவரையும் ஏற்றி கொண்டு சென்றது. நான் தான் அவருக்கு சாட்சி. எங்களோட போராட்டம் அன்றிலிருந்து 2009ஆம் ஆண்டிலிருந்து இப்போ 2025ஆம் ஆண்டு வரை நாங்கள் எங்களோட உறவுகளை தேடுற இந்த போராட்டத்தில் பல வழிகளில் எங்களோட உறவுகளை தேடுற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களோட அந்த உறவுகள் தேடிய போராட்டம் இன்றைக்கு 16 ஆண்டுகளாக நாங்கள் எங்களோட உறவுகளை தேடி வீதியிலும் கொட்டகைகளிலும் எங்களது உறவுகள் இன்று வரும் நாளை வரும் என்று சர்வதேச போராட்டங்களை செய்து கொண்டிருந்தோம். இந்த இலங்கை அரசாங்கம் எங்களது உறவுகளுக்கான ஒரு தீர்வு தரும் என்று நாங்கள் முன்னைய வருஷ காலங்களில் பலமுறை நம்பி அவர்களிடம் பல ஜனாதிபதிகள் மாறி மாறி வந்து அவர்களிடம் நாங்கள் கேட்டு நின்று எங்களுக்கு எந்தவித பதிலும் கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் எங்களை உலக பொறிமுறைக்கு தள்ள பார்க்கும் அந்த காலகட்டத்தில் நாங்கள் உலக பொறிமுறையின் நம்பிக்கை இல்லை என்று இந்த சர்வதேச பொறிமுறையையும் பன்னாட்டு பொறிமுறைகளையும் நாடி என்று நிற்கின்றோம். இன்று எங்களுடன் இருந்து தங்களது பிள்ளைகளை தேடிய போராட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட எங்களது தாய்மார்களை நாங்கள் இழந்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல 2018ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை நாங்களே சென்று எங்களது சாட்சியங்களை ஐநா முன்றலில் எங்களது வழிகளையும் நாங்களே கூறி வருகின்றோம். இப்ப நடக்க போது 61வது தொடருக்கும் எங்களது உறவுகள் அங்கு சென்று எங்களது 8 மாவட்ட உறவுகளின் வழிகளையும் 8 மாவட்ட உறவுகளின் நீதிகளையும் தேடிய போராட்டத்துக்கு அங்கு விரைந்து செல்வார்கள். நாங்கள் என்று எதிர்பார்த்து நிற்பது சர்வதேச நீதியை. தொடர்ந்து கதைப்பா அமளி. அமலராஜ் அமலநாயகி, மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியும் வடக்கு கிழக்கு உபதலைவியுமாயிருக்கிறேன். 2009 2ஆம் மாதம் 19ஆம் தேதி இந்த மாதம் 19ஆம் தேதி இந்த கணவரை இராணுவத்தால் கடத்தி செல்லப்பட்டு 17 வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த 17 வருடங்களாக எமது உறவுகளை தேடி நாங்கள் உலக பொறிமுறை ஊடாக பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியிலையும் உலக பொறிமுறை ஊடாகவும் நீதி கேட்டு நின்றோம். அது பயனளிக்காத பட்சத்திலிருந்து 2017 இருந்து நாங்கள் சர்வதேச நீதியை நோக்கின பயணமாக இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் 2015 சர்வதேச நீதி தான் வேணும் என்று நாங்கள் முடிவெடுத்த போது எங்களை பலரும் விமர்சனப்படுத்தினார்கள். விசரா உலக பொறிமுறை ஊடாக போய் தான் சர்வதேசம் என்றா உடனே வந்து செய்திருவாங்களான்ட்டு. ஆனால் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக பேசு பொருளாக்கப்பட்டு தமிழர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீதி கேட்குற அளவுக்கு மக்கள் மயப்படுத்தப்பட்டு நிலத்திலையும் புலத்திலையும் மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை தான் நாங்கள் கேட்டு நிற்கிறோம். இந்த புதிய அரசானது எங்களுக்கு ஒரு பிம்பத்தை காட்டியிருக்குது. தமிழ் மக்களுக்கு தாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாகவும் தாங்களுக்கு பாதிப்பெண்டா என்னென்று தெரியும் என்றும் அதுக்கான நீதி பெற்று தருவோம் என்று சொல்லியும், ஆனால் இந்த 1.5 வருடம் கடந்த நிலையிலும் இந்த அனுர அரசாங்கம் என்பது சிரித்து கொண்டே காலத்தை கடத்தி இருக்கிறார். இந்த காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சினை தொடர்பாக கிடப்பிலே விடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தீர்வுமே இல்லை. ஒன்றுக்கும் உதவாத ஒரு OMB அலுவலகத்தை வச்சு சர்வதேசத்துக்கு ஒரு பின்பத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நாங்கள் உலக பொறிமுறை ஊடாக நீதி தருவோம் என்று சொல்லி, ஆனாலும் இந்த அரசு ஏனைய அரசுகளை விட இந்த அரசின் கொடூரமான முகம் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்குது. தற்போதைய 4ஆம் தேதி போராட்டத்தில் இந்த அரசின் முகத்திரையை நாங்கள் கிழிச்சிருக்கிறோம்ன்றதான் அவரோட உண்மையான உள்நோக்கம் வெளியில் வர்ற அளவுக்கு செயற்பட்டிருக்குது. ஏனெண்டா அவங்க எந்த ஒரு விதத்திலையும் தமிழர்களுடைய பிரச்சினைக்கு எந்த சிங்கள அரசின் தலைமைகளும் எங்களுக்கு நீதி பெற்று தரப்போவதில்லை என்றதை இந்த அரசு நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கான அடக்குமுறைகளும் எங்களுக்கான அச்சுறுத்தலும் தொடர்ந்த வண்ணம் இருக்குது. எங்களை ஒரு சுதந்திர தினத்தில் கூட சுதந்திரமாக எங்களை ஒரு போராட்டத்தை செய்கிறதுக்கோ அல்லது எங்களை பேச்சு சுதந்திரத்தை செய்கிறதுக்கோ அல்லது எங்களோட உரிமையை கேட்கறதுக்கோ எங்களோட ரோட்டில் நடக்கிற உரிமையை கூட தடுத்து நிறுத்தினவங்க.
காடையர்களை வச்சும் திருவண்ணாமலை அம்பாறையிலிருந்து வந்த பஸ்களை மறித்து எங்களுக்கு இடையூறு விளைவிச்சு சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கிற விதமான செயற்பாடுகள் எல்லாம் நடந்து பொலிசுக்குள்ளையெல்லாம் கொண்டு போய் அடாவடித்தனம் செய்திருக்கிறாங்க. ஆகையால இந்த அரசின் உண்மை முகம் தெரிஞ்சு இனியும் நாங்கள் நிலத்திலும் சரி புலத்திலும் சரி இருக்கிற மக்கள் சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாகத்தான் தமிழர்களாகிய எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். காணாமலாக்கப்பட்ட எங்களோட உறவுகள் எங்களுக்கு காண என்ன நடந்ததுன்ற உண்மையை பொறுப்பு கூறலை செய்ய வேணும் என்றதை இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியும் 8 மாவட்டத்திலும் உப செயலாளரும் ஆகின்றேன். எனது மகன் 2008 3ஆம் மாதம் 19ஆம் தேதி இலங்கை அரச படையை நான் கடத்தி சென்று இது காணாமலாக்கப்பட்ட இது சம்பந்தமாக நான் 2018 இருந்து நான் அறிவித்த இடங்களில் ஐசிஆர்சி பரணகமோ இந்த முழு அமைப்புகளிடம் நான் போய் எங்களோட மகனிடம் முறையிட்டேன். எந்த விதத்திலும் எங்களோட மகனிடைய எந்த ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனபடியாக சர்வதேசம் ஊடாக போய் ஐநாவிலையும் எங்களுடைய கருத்தை வச்சு எங்கள் வாயால் எங்களோட சாட்சியங்களை நாங்கள் அங்கே அளித்து வந்தோம். இதுவரை எங்களுக்கான எந்த ஒரு பதிலும் எங்கேயும் கிடைக்கவில்லை. ஆனபடியாக அரசா இப்போ புதிய அரசை சொல்லி கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு தேவையான காணாமலாக்கப்பட்டவங்களுக்கு சரியான தீர்வை பெற்று தருவ உண்டு. ஆனால் அது ஒரு பொய்க்கூறல். ஆட்சி அதே போலத்தான் இருக்குது, ஆளுமையும் அதே போலத்தான் இருக்குது. நடப்பது அவ்வளவு போய் எங்களுக்கான அடாவடித்தனமும் ஆக்கிரமிப்பும் தினம் சிஐடி தொல்லையும் எங்களை அழித்து வாரத்துக்கு அரச படையின் நோக்கத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் எங்களை இருக்க பிள்ளைகளோ நாங்களோ இன்னும் காணாமலாக்கப்படுவோமோன்ற ஒரு பயமும் எங்களுக்கு இப்போ இருக்குது. கருத்தில் கொண்டு 350க்கு மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். அவங்களோட ஏக்கமும் சேக்கமும் எங்கள் தலைமேல் சுமந்து இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, எங்களுக்கான இலங்கை பொறிமுறையில நாங்கள் நம்பிக்கையும் இல்லை, அதுக்குள்ளே போகவும் மாட்டோம். ஆனால் சர்வதேச அங்கீகாரமும் சர்வதேச பொறிமுறையும் சர்வதேச நீதியை நாங்கள் கேட்டு நாங்கள் சாகும் வரை இந்த போராட்டத்தை மேற்கொண்டு நடப்போம். நன்றி.